செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்த கோவளம் ஊராட்சியில் 100% வாக்களிப்பதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணியை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார பேரணியை செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் உள்ள நீலக்கொடி கடற்கரையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கடற்கரையில் உள்ள மாமல்லபுரம் அரசு சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலை மாணவர்களால் வடிவமைக்கப்பட்ட தேர்தல் விழிப்புணர்வு குறித்து மணல் சிற்பங்களை கண்டு ரசித்ததுடன் முழுமையாக வாக்களிப்போம் என்ற ஒரு கை விரல் காட்டி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அரசு உயர் அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீபெரும்புதூர், அம்பத்தூர், மதுரவாயல், தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக போன்ற அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேர்தல் கால நடைமுறைகள் மற்றும் பின்பற்றக்கூடிய நடத்தை நெறிமுறைகள் குறித்து தேர்தல் அதிகாரிகள் விளக்கி கூறினார்கள். மேலும் தேர்தல் பிரச்சார வாகனம், தேர்தல் பிரச்சார மேடை, பிரச்சாரம் செய்யக்கூடிய இடம் குறித்து ஆன்லைன் பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் ஆப் தயார் செய்துள்ளது. அதன் செயல்முறை குறித்து அனைத்து கட்சி பிரதிநிதிகளுக்கும் எடுத்துரைக்கப்பட்டது. அப்பொழுது தேர்தல் நேர சிக்கல்களை சுட்டிக்காட்டிய பிரதிநிதிகளுக்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கோரப்பட்ட சிக்கல்களுக்கு வழிவகை செய்யப்படும் என தெரிவித்தார். இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்.ஆர். ராஜா, கருணாநிதி, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் 32 வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மொத்தம் 53 வேட்பு மனு தாக்கல் செய்தனர். திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு, அதிமுக வேட்பாளர் பிரவீன்குமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரவிச்சந்திரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வேணுகோபால் உள்ளிட்ட 32 வேட்பாளர்களின் மனு ஏற்கப்பட்டது. மேலும் 21 வேட்பாளர்கள் மனு நிராகரிக்கப்பட்டதாக ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் மற்றும் விமான நிறுவன பணியாளர்களின் உட்பட அனைவருக்கும் சேவை மனப்பான்மையில் செயல்பட பாதுகாப்பு அளிப்பதற்காகவும் புதிய சிறப்பு பாதுகாப்பு ரோந்து படை 24 மணி நேரமும் செயல்பட தொடங்கியுள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய சிறப்பு காவல் ரோந்து படை சென்னை விமான நிலையத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் மற்றும் விமானங்கள் பாதுகாப்பு ஆகியவற்றில் கருத்தில் கொண்டு சென்னை விமான நிலைய போலீசார், மத்திய தொழில் பாதுகாப்பு படை, விமான பாதுகாப்பு பிரிவின் BCAS ஆகிய இணைந்து புதிய சிறப்பு பாதுகாப்பு முறையினை தொடங்க வைக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் உள்பகுதியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் BCAS பாதுகாப்பு படையில் ஈடுபட்டுள்ளனர். விமான நிலையத்தின் வெளி பகுதியில் விமான நிலைய வளாகத்திற்குள் பாதுகாப்புகள் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய இந்த புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் மற்றும் இங்கு பணிபுரிபவர்கள், அதோடு விமான நிலைய சார்பு தொழில் துறை சேர்ந்தவர்கள் இங்கு வருகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் தேவையான உதவிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்த புதிய அமைப்பு செய்யும். அதோடு அவர்களுடைய வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல்களில் சிக்கிக் கொள்ளாமல் ஏற்பாடுகளையும் இந்த புதிய அமைப்புகள் செய்து கொடுக்கும். சென்னை விமான நிலைய வளாகத்துக்குள் திரிசூலம், மீனம்பாக்கம் என்ற 2 காவல் நிலையங்கள் உள்ளன. இந்த 2 காவல் நிலையங்களிலும் உள்ள காவலர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. பயிற்சிகளுடன் நட்போடு பழகி பல நாடுகள், பல மாநிலங்கள் சேர்ந்த பயணிகள் வருவார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழியில் பேசுபவர்கள். அதற்காக தகுந்தாற்போல் அந்த புதிய காவல் படையினை சேர்ந்த காவலர்களுக்கு அந்தந்த மொழியில் பேசி அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். அதற்கான சிறப்பு பயிற்சிகள் இந்த காவலர்களுக்கு வழங்கப்படுகின்றன.